ஹெர்பல் கேர் பிரைவேட் லிமிடெடோட நிறுவனர் மருத்துவர் பழனி ஐயா. ஸோ நம்மளோட அருணாச்சலேஸ்வரா ஹெர்பல் கேர் பிரைவேட் லிமிடெட் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் உலகம் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா பிரான்ச்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அங்கங்கே கேம்ப் போடுறாங்க, டாக்டர் விசிட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு மெடிசன்ஸ் ஏதாவது வேணும்னா ஒரே ஒரு கால் பண்ணால் போதும். உங்களுக்குள்ள ப்ராப்ளமை நாங்கள் ஃபோன்லேயே கேட்டு உங்களுக்கான மெடிசனாக கொரியர் மூலயமா அனுப்பி வைப்போம். இல்லை எனக்கு வந்து ப்ராப்ளம் பெருசாக இருக்கு அப்படின்னா எங்கே கேம்ப் போகிறாங்க, எப்போ வராங்க, டாக்டர் சாரை மீட் பண்ணலாமா, இல்லை டாக்டர் சாரோட அசிஸ்டன்ஸ் வராங்களான்னு கேட்டுட்டு நீங்கள் ஒன்ஸ் மீட் மட்டும் பண்ணால் போதும். உங்களுக்கான அனைத்து பிரச்சனைகளும் சரி, செக்ஷுவல் சம்பந்தமா மட்டும் கிடையாதுங்க, உங்களுக்கு உடல் ரீதியா உள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் மருந்து இருக்குங்க. அதுவும் பாத்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க ஹெர்பல் தான் அமைக்கப்பட்ட மருந்துகள். ஸோ எதுவுமே கிடையாது, எந்த ஒரு கலப்படமும் கிடையாது. நம்ம நிகழ்ச்சியில வர காலர் பார்க்கலாம். ஓகே, நம்ம நிகழ்ச்சியில காலர்ஸ் வந்து கண்டினியூஸா வந்துருக்காங்க. பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம், யாரு மேம், எங்க இருந்து பேசுறீங்க? நான் திருச்சியில இருந்து பேசிட்டு இருக்கேன். பேரு சாதனா. சொல்லுங்க சாதனா. சகனாக்கு வரும். சாதனாவுக்கு என்ன டவுட்? ஹலோ, சாதனாவுக்கு என்ன டவுட் மேம்? என்ன டவுட்னு சொல்றீங்களா? இல்ல, எனக்கு ஒரு 3 இயர்ஸா பேபிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு பிசிஓடி இருக்கு. அதனால எனக்கு அந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எத்தனை வருஷம் ஆச்சு? எனக்கு 5 இயர்ஸ் ஆச்சுங்க. 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. சரி, என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க சாதனா மேம்? நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன். ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க. ஸோ பிசிஓடி ப்ராப்ளம்க்கு டேப்லெட்ஸ் ஏதாவது எடுத்துட்டு இருக்கீங்களா? இல்லைங்க, எதுவும் எடுக்கல. எப்படி அது கிளியர் ஆகணும்ல? கிளியர் ஆகணும்னா டேப்லெட்ஸ் எடுத்துக்கணும்ல? டயட் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். பட் அதுலயும் எதுவும் இல்ல, வெயிட் தான் போடுது. ஓகே, எதுவும் ட்ரீட்மெண்ட் பார்க்கல. எங்க ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் டாக்டர் கன்சல்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. பழனி சாரை கன்சல்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஓகே. சோ நானும் நிறைய வாட்டி அந்த லைனுக்கு ட்ரை பண்ணிருக்கேன். பட் லைன் தான் கிடைக்கல. இன்னைக்கு தான் கிடைச்சது. இதுக்கு முன்னாடி வந்து ஏதாவது வேற ஏதாவது டாக்டர் கிட்ட கன்சிடர் பண்ணிருக்கீங்களா, இல்ல ஃபர்ஸ்ட் டைம் எங்க நிகழ்ச்சி கால் பண்றீங்களா? இல்ல, இப்ப எந்த டாக்டரும் நான் கன்சல்ட் பண்ணல. கன்சல்ட் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் அதான் என்னோட ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் டாக்டர் பழனி சாரை தான் கன்சல்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. சூப்பர் மேம். சோ எப்படின்னு எதுவும் தெரியல. இன்னைக்குதான் டிவி சேனல் ப்ரோக்ராம் பார்த்தேன். நிறைய வாட்டி ட்ரை பண்ண, லைன் கிடைக்கல. சரி, இன்னைக்கு எப்படியாச்சும் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு கால் பண்ணேன். கண்டிப்பா மேம், உங்களுக்கு இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சார் இருக்காரு. சார் இருக்காரு. அடுத்த வருஷம் குழந்தையோட நீங்க வந்து தீபாவளி சார். நன்றி நன்றி. சார் இருக்காங்க, சார் கிட்ட பேசுங்க. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம்மா. உங்களுக்கு வந்து பிசிஓடி இருக்குன்னு சொல்லி டாக்டர் ஸ்கேன் ரிப்போர்ட் சொல்லிட்டாங்களா? இல்ல சார், இன்னும் டாக்டர் கன்சல்ட் ஃபர்ஸ்ட் அதாவது பிஃபோர் மேரேஜ் பிசிஓடி இருக்குன்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கப்புறம் எதுவும் நான் ஆஃப்டர் மேரேஜ் நான் எதுவும் ட்ரீட்மெண்ட் எதுவும் பார்க்கல. திருச்சி கேம்புக்கு வரும்போது மேரேஜ் ஆகி 5 இயர்ஸ் ஆச்சு. எதுவும் ட்ரீட்மெண்ட் அது எதுவும் எடுத்துக்கல. திருச்சி கேம்ப் வரும்போது நான் ஹஸ்பண்ட் 2 பேரும் வாங்க. ஓகே சார். உங்களுக்கு குழந்தையின்மைக்கு அருமையான மருந்து மாத்திரைகள்லாம் வச்சிருக்கேன், கொடுக்குறேன். சக்சஸ் பண்ணி கொடுக்குறேன். ஓகேங்களா? திருச்சி கீழே நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க. நன்றிமா. நன்றி. தேங்க்யூ. ஸோ நம்மளோட அருணாச்சலேஸ்வரா ஹெர்பல் கேர் பிரைவேட் லிமிடெட் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் உலகம் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா பிரான்ச்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அங்கங்கே கேம்ப் போடுறாங்க, டாக்டர் விசிட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு மெடிசன்ஸ் ஏதாவது வேணும்னா ஒரே ஒரு கால் பண்ணால் போதும். உங்களுக்குள்ள ப்ராப்ளமை நாங்கள் ஃபோன்லேயே கேட்டு உங்களுக்கான மெடிசனாக கொரியர் மூலயமா அனுப்பி வைப்போம். இல்லை எனக்கு வந்து ப்ராப்ளம் பெருசாக இருக்கு அப்படின்னா எங்கே கேம்ப் போகிறாங்க, எப்போ வராங்க, டாக்டர் சாரை மீட் பண்ணலாமா, இல்லை டாக்டர் சாரோட அசிஸ்டன்ஸ் வராங்களான்னு கேட்டுட்டு நீங்க ஒன்ஸ் மீட் மட்டும் பண்ணா போதும். உங்களுக்கான அனைத்து பிரச்சனைகளும் சரி, செக்ஷுவல் சம்பந்தமா மட்டும் கிடையாதுங்க, உங்களுக்கு உடல் ரீதியா உள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் மருந்து இருக்குங்க. அதுவும் பாத்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க ஹெர்பல் தான் அமைக்கப்பட்ட மருந்துகள். ஸோ எதுவுமே கிடையாது, எந்த ஒரு கலப்படமும் கிடையாது. நம்ம நிகழ்ச்சியில் வர காலர் பார்க்கலாம். ஹலோ. ஹலோ சார், வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்க சார், எங்க இருந்து பேசுறீங்க? நம்ம காஞ்சிபுரத்துல இருந்து பேசுறோம். ஓகே சார், உங்க பேர் சார்? பேர் வினோத்குமார் மேடம். வினோத்குமார். ஓகே, உங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுது சார்? மேடம் 37 மேடம். 37 வயசு. வினோத்குமார், மேரேஜ் ஆயிடுச்சுங்களா? மேரேஜ் ஆயிடுச்சு மேடம். ஓகே ஓகே. குழந்தைங்களா இருக்காங்களா வினோத்குமார்? குழந்தை இல்ல மேடம், அதுக்காக தான் சார் கிட்ட பேசலாம். ஓ அப்படிங்களா, சரி ஓகே. நம்ம சார் பக்கத்துல தான் இருக்காரு, நீங்க சார் கிட்ட கேட்கலாம். ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம், சொல்லுப்பா. காஞ்சிபுரத்துல இருந்து பேசுறேன் சார். சரிப்பா. 7 வருஷம் ஆகுது சார் கல்யாணம் ஆயிட்டு. பேபி இல்லையா? ஆமா சார். அணுக்கள் குறைவா இருக்கா, அணுக்கள் இல்லாம இருக்கா? ஆமா சார், 2 பிரச்சனையும் இருக்கு சார். இல்ல, அணுக்கள் வந்து குறைவா இருக்கவங்களும் இருக்காங்க, அணுக்கள் இல்லாம இருக்கவங்களும் இருக்காங்க. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்?
அணுக்கள் நீல் கவுண்ட் சொல்லுவாங்க. விந்து சீக்கிரம் வந்துருதா? ஆமா சார். உயிரணுக்கெல்லாம் கரெக்டா இருக்கா கம்மியா இருக்கான்னு கேக்குறேன். உயிரணுக்கள் கம்மியா தான் சார் இருக்கு. ஆக்டிவா இல்ல? இல்லைங்க சார். சரி, வந்து காஞ்சிபுரத்துக்கு நாங்க வந்து சென்னை வடபழனியில நம்ம ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஓகே சார். நேரா வாங்க, உங்களுக்கு கை நாடி பார்த்து உங்களுக்கு மருந்து கொடுத்து உங்களுக்கு குழந்தை நிக்கிறதுக்கு உண்டான சிகிச்சை கொடுக்குறோம். ஆல்ரெடி நம்ம ஃப்ரெண்டு உங்ககிட்ட வந்து தான் பேபி எடுத்திருக்காரு. அப்படியா? வாழ்த்துக்கள் 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 சார். உங்க ப்ரோக்ராம் பார்த்தோன்னே கால் பண்றேன். மகிழ்ச்சி, சந்தோஷம். நீங்க ஹஸ்பண்ட் இப்ப 2 பேரும் வடபழனிக்கு வந்துருங்க, நான் சக்சஸ் பண்ணி தரேன். சண்டே வடபழனியில இருக்கேன். நேரா வாங்க, உங்களுக்கு நாடி பார்த்து மருந்து தரேன். ஓகே சரிங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ 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 சார். நெக்ஸ்ட் காலரும் வந்து ரெடியா இருக்காங்க, தேங்க்யூ யாருன்னு பார்க்கலாம். தேங்க்யூ. நன்றி மேம். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் அவங்களோட டவுட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ நம்ம நிகழ்ச்சியில் நிறைய கலர்ஸ் வரிசையாக வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் இவ்வளோ ஆதரவு கொடுத்ததுக்கு நம்மளால தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். ஸோ நம்ம நிகழ்ச்சியில் வந்து ரொம்ப நிறைய விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார். குழந்தையின்மை அப்படிங்கிறதா இப்போ நிறைய குழந்தை இல்லை அப்படின்னாவே இப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களை விட ஆண்கள் தான் பாதிப்பு அதிகம். குழந்தை இல்லை அப்படின்னா உயிரணுக்கள் வேணும். உயிரணுக்கள் கரெக்டான பர்சன்டேஜ் இருக்கணும். 60, 70, 80, 90, 100 அப்படின்னு ஒரு பர்சன்டேஜ் இருக்கணும். அந்த பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. 2வது நில் கவுண்ட்னு சொல்லுவாங்க. நில்லுனா அணுக்கள் இருந்தால் பரவாயில்ல, அணுக்கள் இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. வணக்கம்மா. இங்க டாக்டர் பார்க்கணும்பா. அப்ப டாக்டர் பேச முடியுமாமா? டாக்டர் பேசலாம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் சொல்லலாமா? தகனவா சார்? சார் இப்போ நீங்க யார் எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க. யார் ஃபேனா? ஓகே தேங்க்யூ. உங்க பேரு? குமார். ஓகே குமார், சொல்லுங்க குமார், உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ எதுக்காக கால் பண்ணிருக்கீங்க? என்ன வருது? என்ன வருது குமார்? ஹலோ குமார், சீக்கிரமா என்ன வருது? என்னது புரியல, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. பிந்து வருதுங்களா? ஓகே ஓகே. உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுங்களா? ஓகே ஓகே. உங்களோட வயசு என்ன? வயசு 40 வயசு. ஓகே குமார், சுகர் பிபி அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குங்களா? அதெல்லாம் எதுவுமே இல்லை, நார்மலா தான் இருக்கு. அப்பயே உங்களுக்கு சீக்கிரமா வருது? தெரியல. ஓகே, இதுக்கு வந்து என்ன பிரச்சனைனாலும் உங்களுக்கு சீக்கிரமா வருது. நம்ம டாக்டர் கேட்டாங்க சொல்லுவாரு. சார் நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க. சரிம்மா. குமார் வந்து ரொம்ப சீக்கிரம் வந்து ஃபீல் பண்றாரு. ஆமா கண்டிப்பா. நல்ல ஆலோசனை கொடுக்கணும் நானு. குமார் ஹலோ, உங்களுக்கு அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. ஓகே இப்போ நீங்க பேசுங்க. ஓகே வெல்கம். சந்தோஷமா சொல்ல குமார் கிட்ட. ஆமா நீங்க பேசுங்க. தம்பி குமார், விந்து சீக்கிரம் வந்துருது இல்ல? காரணம் வந்து நரம்பு தளர்ச்சி இருந்தா அது மாதிரி இருக்கும். பாடி ஹீட்டா இருந்தா அது மாதிரி இருக்கும். திருமணத்திற்கு முன்ன கை பழக்கம் இருந்தா அது மாதிரி சீக்கிரம் வரும். சர்க்கரையோ பிபியோ இல்ல வேற ஏதாவது ஹார்ட் ஒர்க்கோ இல்ல டே நைட் ஷிப்ட், கண்ணு முழிக்கிறது, டைமுக்கு சாப்பாடு தூக்கமின்மை இருந்தா அது மாதிரி வரும். அதனால நீங்க உடம்பு கரெக்டா மெயின்டைன் பண்ணுங்க. இந்த சீக்கிரமா வர பிரச்சனைக்கு நீங்க என்ன, எந்த ஊரு நீங்க? திருச்சிக்கு நான் கேம்ப் வரும்போது கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. ரொம்ப நேரம் செய்வீங்க, டெய்லி செய்வீங்க. தெளிவா சொல்லுங்க, புரியுற மாதிரி செய்யுங்க. என்ன செய்யறது கேக்குறீங்க? மனைவி கிட்ட சந்தோஷமா இருப்பாரு. அப்படி சொல்லுங்க. அதாவது சகானா அப்படி சொல்றாங்க, செய்வீங்கன்னா என்ன செய்வீங்கன்னு கேக்குறாங்க. மனைவி கிட்ட நீண்ட நேரம் தாமத்தில் ஈடுபடுவீங்க. ஒரு நைட்டுக்கு 2 வாட்டி என்ஜாய் பண்ணுவீங்க. ஒரே ஒரு கேப்சூல் வச்சிருக்கேன், அது போட்டா நீ ஃபுல்லா உங்களுக்கு முதல் இரவு தான். இது மாதிரி மருந்தெல்லாம் உங்களுக்கு நான் வந்து ஆலோசனை படி தரேன். நீங்க திருச்சி கேம்புக்கு வாங்க. ஓகே தேங்க்யூ 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 குமார். உன் ஃபேன் குமாருக்கு சீக்கிரம் வருதான். ஆமா சார், என்ன எல்லாருக்கும் ஒரு ப்ராப்ளம் வந்துட்டே இருக்குது. என்னதான் எல்லாருக்கும் இல்ல, நிறைய பேருக்கு இந்த கம்ப்ளைண்ட் இருக்கு. சீக்கிரம் வருதல் சீக்கிரம் வருதல் சீக்கிரம் வருதல். நான் எங்க சொல்லிட்டேன், நிறைய இந்தியாவிலயும் சரி மற்ற கண்ட்ரிலையும் சரி எல்லா நாட்டிலுமே ஒரு கம்ப்ளைண்ட்னா சீக்கிரமாக விந்து வெளியேறுதல். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க. எங்க இருந்து பேசுறீங்க?
சேலத்துல இருந்து கால் பண்றேன் மேடம். சேலத்துல இருந்தா ஓகே. உங்க பேரு? என்னோட பேரு பிரபு மேடம். பிரபு. ஓகே. பிரபுக்கு என்ன ஏஜ் ஆகுது தெரிஞ்சுக்கலாமா? 36 மேடம். 36. பிரபுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுங்களா? மேரேஜ் ஆயிடுச்சு மேடம். எனக்கு 4 இயர்ஸ் ஆகுது மேரேஜ் ஆகி. ஓகே. ஆனா இன்னும் குழந்தை இல்லைங்க மேடம். ஓகே ஓகே சார். உங்களுக்கு இந்த சுகர் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குங்களா? சுகர் இல்ல மேடம். அதெல்லாம் எதுவுமே இல்ல. அப்ப பிபி எதுவுமே இல்ல? பிபி சுகர் எதுவுமே இல்ல? எதுவுமே இல்ல மேடம். ஓகே ஓகே. அங்க செக்ஸ் லைஃப் எப்படி சார் இருக்கு? உடனே போன உடனே எனக்கு வந்துருது மேடம். இதுதான் சார் எல்லாருக்கும் பிரச்சனை. இதுதான் இதே ப்ராப்ளம் தான் எல்லாருக்குமே வருது. ஆமா கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா சார். இது நீங்க வேற எதனா பண்ணிட்டு இருக்கீங்களா? அது சின்ன வயசுல கொஞ்சம் அந்த மாதிரி பழக்கம் இருந்திருக்கு. என்ன பழக்கம் சார்? ஆனா சின்ன வயசுல கை பழக்கம் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்ததால சார் சொன்னதை நான் ரொம்ப டிவில ப்ரோக்ராம்ல பார்த்தேன். பார்த்ததுனால எனக்குள்ள வந்து இது மாதிரிலாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் பயம். இதனால வந்து நடக்குமா எல்லாம் நிறைய பேர் வந்து இந்த ப்ரோக்ராம் பார்த்துதான் இப்பதான் வந்து அவங்க உணர்றாங்க. அவங்க பண்ண தப்பு வந்து நிறைய பேர் இப்பதான் உணர்றாங்க. சின்ன வயசுல வந்து பண்ணிட்டு இப்ப வந்து அவங்க லைஃப்னு போகும்போது இப்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதெல்லாம் காரணம் நீங்க தானா சார்? அவர் சின்ன வயசு பண்ண தப்பு வந்து இப்பதான் உணர்றாரு. இவர் மட்டும் இல்ல சார், எல்லாருமே அப்படிதான் போயிட்டு இருக்காங்க. அதாவது பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா சுய இன்பம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றோம். நீங்களே கரெக்டா சொல்லிட்டு பாருங்க. சின்ன வயசு தவறுனால இப்ப உணர்றாரு. என்ன உணர்றாரு? சீக்கிரம் வந்துச்சுன்னு உணர்றாரு. பிரச்சனை இல்ல, அது இருந்தாலும் பரவாயில்ல. குழந்தைல ரொம்ப ஃபீல் பண்றாங்க. நம்ம அந்த பெண்களை பத்தி பேசியிருந்தோம் இல்லையா, குழந்தையின்மை பத்தி. குழந்தை பிறக்கணும் அப்படின்னா நீர் கட்டி இருக்கக்கூடாது. கருமுட்டை நல்லா வளர்ச்சி அடையணும். கர்ப்பப்பையில வந்து குழந்தை தங்குற குழந்தை 10 மாசம் முழுசா சுமந்து பிறக்கிற அளவுக்கு அவங்களுக்கு கர்ப்பப்பை வலுவா இருக்கணும். நிறைய பெண்களுக்கு அப்படி இப்ப இல்லை. வலுவிழந்த கர்ப்பப்பை தான் இருக்கு. கருமுட்டையும் வளர்ச்சி இல்லாம இருக்கு. நீர் கட்டி இருக்கு. இது பெண்கள் சைடு. ஆண்கள் சைடு பாத்தீங்கன்னா உயிரணுக்கள் குறைவா இருக்கு. விதைப்பையில வந்து அடைப்பு இருக்கு. விதைப்பையில வெரிக்கோ சொல்லுவாங்க, நரம்பு சுத்தின்னு இருக்கு. வெளிப்படையா சொல்ல போனா சீக்கிரம் வந்துடுது. திருப்தி இல்லை, விந்து கெட்டியா இல்லை. இது மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் நிறைய வருது. இதனால வந்து குழந்தை பாக்கியம் தள்ளி போகுது. நேர்களே, குழந்தை பாக்கியம் இல்லை, 10 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, டாக்டருங்கெல்லாம் கைவிட்டாங்க, எனக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு நேர்கள் யாராவது இருந்தால், அருணாச்சலேஸ்வரா ஹெர்பல் கேர் பிரைவேட் லிமிடெட்ல என்னுடைய சிகிச்சையில் நாள்பட்ட தீராத பிரச்சனைக்கும் அணுக்களே இல்லை, நில் கவுண்ட்டு 0 அப்படி இருந்தாலும் நான் சக்ஸஸ் பண்ணி தருவேன். நாடி பார்ப்போம். ஆண்களுக்கு என்ன பிரச்சனை, பெண்களுக்கு என்ன பிரச்சனை, எதனால குழந்தை பாக்கியம் தள்ளி போகுதுன்னு காரணத்தை கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த ஆலோசனையும் சிகிச்சையும் கொடுத்து நான் சக்ஸஸ் பண்ணி தரேன். எங்களுடைய கிளினிக்கில் ஏகப்பட்ட பேர் சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். லட்சக்கணக்கில் இருக்காங்க, குழந்தையோடு இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க. ஒரு முறை நீங்கள் ஆலோசனை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக என்னுடைய சிகிச்சையும் முடிக்கும், சிகிச்சையில் சக்ஸஸும் ஆகும். அதனால் குழந்தை இல்லைன்ற கவலை வேணாம். ஒரு முறை நேராக வந்து ஆலோசனை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை நிச்சயம். ஓகே சார், நிறைய நேயர்களுக்கு நம்ம வந்து சூப்பரா பதில் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ வந்து இன்னைக்கு லைவ் ஷோ வந்து சூப்பராகவே நல்லாவே போச்சு. நிறைய நேர்கள் வந்தீங்க. ஸோ வந்த நேர்கள் எல்லாருக்கும் இனிய தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோம் சார். நம்மளும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஸோ மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரா லைவ் ஷோல வந்து உங்களை மீட் பண்றோம். ஸோ இந்த மாதிரி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கால் பண்ணி கண்டிப்பா வந்து கேட்கலாம். ஸோ வந்து நம்மளோட லைவ் ஷோக்கு ஒரு டாடா பை பை சொல்லிட்டு மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான லைவ் ஷோல உங்களை மீட் பண்றோம். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது யுவர்ஸ் லவ்லி ஆங்கரனும் மருத்துவர் பழனி ஐயா. சோ வந்து நம்மளோட அருணாச்சலேஸ்வரா ஹெர்பல் கேர் பிரைவேட் லிமிடெட் ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்க. எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரணும்னா கண்டிப்பா நீங்க எங்களோட சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கணும். சோ இதே மாதிரி ஒரு சூப்பரான நெக்ஸ்ட் டைம் வந்து மீட் பண்றோம். அதுவரை எல்லாருக்கும் ஒரு டாடா பை பை சொல்லி சொல்லணும். பை பை டு ஆல்.